கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 173வது வசனம். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒரு துணை அவசியமாய் இருக்கிறது. இந்த போராட்டம் நிறைந்த உலகத்துல நமக்கு ஆலோசனை சொல்லவும், நம்மை வழி நடத்தவும், நம்மை நேரான பாதையில நடத்தவும் நமக்கு ஒரு துணை அவசியமா இருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இந்த போராட்டமான உலகத்துல, நெருக்கடியான உலகத்துல நமக்கு துணையாக இருக்க அவர் விரும்புகிறார். அவருடைய கரம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனால் அவருடைய வசனத்தை, அவருடைய கட்டளைகளை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதே அவருடைய கரம் நமக்கு துணையா இருக்கும். எனவே சங்கீதக்காரர் இந்த வசனத்துல, நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாமும் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சங்கீதம் 119 173வது வசனத்தின் பிரகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கட்டளைகளை நாங்கள் தெரிந்து கொண்டு உம்முடைய கரம் எங்களுக்கு துணையா இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொள்ளும்படியாக, உம்முடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய மனக்கண்களை நீர் திறந்து உம்முடைய கரம் அவர்களுக்கு துணையா இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.